மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணி விரைவில் தொடங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் மக்களவையில் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணி தொடர்பாக மக்களவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் தெரிவித்த தகவல் என்ன, விவரிங்க. வணக்கம். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இந்த 2019ஆம் ஆண்டுக்கு முன்பு மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இன்று வரை பணிகள் தொடங்கப்படவில்லை. எப்போது பணிகள் தொடங்கும், எப்போது நிறைவு பெறும் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரவீன் பாரதி பவார், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பொறுத்தவரை நிலம் கையகப்படுத்துவதில் மாநில அரசின் தரப்பில் காலதாமதம் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக பணிகள் மேலும் தாமதமானது. இந்த நிலையில்தான் இந்த திட்டத்திற்கு நிதியுதவி அளிக்கும் ஜைகா நிறுவனம் திட்டத்தை நேரில் ஆய்வு செய்து இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அந்த நிதியை 1200 கோடியிலிருந்து 1900 கோடியாக அதிகரித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டடிஸ் என்று சொல்லப்படக்கூடிய முதலீட்டுக்கு முந்தைய பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கான திட்ட மேலாண்மை ஆலோசகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாஸ்டர் பிளான் என்பது இறுதி செய்யப்பட்டு டெண்டர் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் பணிகள் தொடங்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அமைச்சர் தன்னுடைய பதிலில் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.